ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆனந்தி பாண்டியன் சேனலில். இன்றைக்கி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான்ப்பா பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக யூஸ் பண்ணாத இந்த மாதிரி சின்ன சின்ன தட்டெல்லாம் இருந்தால் இதை வச்சு நம்ம வீட்டுக்கு அழகான பொருளாக மாற்றலாம். அதுக்கான வீடியோ தான். இந்த மாதிரி எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் உங்களுக்கு நீங்கள் தட்டு எடுத்துக்கலாம். சின்னதாக வேணாலும் சின்னதாக எடுத்துக்கலாம், பெரிய சைஸில் வேணாலும் பெரிய சைஸாக எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி இந்த தட்டு தான் எடுத்துக்க போகிறேன். ரொம்ப பெரிய சைஸும் இல்லாத, ரொம்ப சின்ன சைஸும் இல்லாத, மீடியமான சைஸில் எடுத்துருக்கேன். இப்போ வாங்க இதில் ஆயில் அப்ளை பண்ணிடலாம். கடையிலலாம் இந்த மாதிரி வீடு டெக்கரேட் பண்ணுறதுக்காக நீங்கள் திங்ஸ் வாங்க போனீங்கன்னா ரொம்ப ரேட் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நம்ம வீட்டை எப்படியெல்லாம் அழகுபடுத்தலான்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க ஆயில் அப்ளை பண்ணிடலாம். அப்போ தான் ஒட்டாத நம்ம எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதோட செலவு வெறும் 10 ரூபாய் தான். நல்லா எந்த ஆயில் வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், நீங்கள் யூஸ் பண்ணுற எந்த ஆயில் வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஒயிட் சிமெண்ட் தான் எடுத்திருக்கேன். தண்ணி ஊற்றி வாங்க கரைச்சிக்கலாம். இது ஒரு 200 கிராம் இருக்கும். அந்த அளவுக்கு கரைச்சா போதும். நீங்கள் ரொம்ப தண்ணியாகவும் கரைக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. மீடியமான அளவில் நம்ம தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். ஒரு ஃப்ரெண்டு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, நீங்கள் ரொம்ப வீடியோவில் பேசுகிறீங்கன்னு. பேசினா ஏதாவது போர் அடிக்காத உங்களுக்கு இருக்கும், இல்லைன்னா வீடியோ பார்க்கும்போது போர் அடிக்குங்கிறதுக்காக தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேசுகிற மாதிரி இருக்குது. எந்த வேலையுமே கொஞ்சம் தெளிவாக சொல்லணும்னு நான் நினப்பேன். எல்லாமே இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு ஷார்ட்டாக சொன்னாவே புரிஞ்சிக்கிற அளவுக்கு இருக்காங்க. அதனால சீக்கிரமாக சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. ஒரு சிலர் எனக்கு இப்போ கிராமத்தில் தான் நிறைய ஃப்ரெண்ட்ஸு, நிறைய பேர் தெரிஞ்சவங்க இருக்காங்க. அவங்களாம் பார்க்கும்போது புரியணுங்கிறதுக்காக தான் நல்லா தெளிவாக சொல்கிறேன். ஒரு சிலருக்கு இது ரொம்ப பேசுகிற மாதிரி இருந்துன்னா சாரிப்பா. வாங்க பிளேட்டில் ஊற்றிடலாம். ரொம்ப பெரிய சைஸ் நீங்கள் எடுத்தாலும் சூப்பராக இருக்கும். சின்ன சைஸ் வேணாலும் உங்களுக்கு எந்த சைஸ் பிடிக்குதோ அந்த அளவு உள்ளது. வேஸ்ட்டாக இருக்கிற பிளேட், இந்த பிளேட்டு மறுபடியும் நம்ம யூஸ் பண்ணலாம், வேஸ்ட் ஆகாது. உடனே தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு விளக்குனிங்கன்னா நல்லா க்ளீன் ஆகிடும். நல்லா கேப் விடாது, லைட்டாக ஷேக் பண்ணிங்கன்னா எல்லா இடமும் நல்லா பரவிடும். பபுள்ஸ்லாம் இல்லாத கரெக்டாக அந்த பபுள்ஸ் எல்லாம் உடச்சிட்டு லைட்டாக ஆட்டி வச்சுருங்க. இந்த மாதிரி ஷிமிட்டில் நீங்கள் எது ரெடி பண்ணாலுமே நைட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு காலையில் எடுத்திங்கன்னா நல்லா பக்குவமாக காஞ்சி ரெடியாக இருக்கும். இப்போ அந்த ஹோல் எனக்கு தேவைங்கிறதுக்காக இந்த மாதிரி எதுனாலும் குச்சி, பேனா மூடி எதுனாலும் நீங்கள் வச்சுக்கலாம். நல்லா காயங்காட்டி இந்த மாதிரி ஏதாச்சும் பேனா மூடி, குச்சி ஏதாவது நீங்கள் ஹோல் போடுறதுக்காக அப்படி வச்சிட்டிங்கன்னா அந்த இடத்துல கரெக்டாக உங்களுக்கு ஹோல் வந்துடும். எந்த இடத்துல உங்களுக்கு தேவையோ அந்த இடத்துல அந்த மாதிரி சொருவி வச்சுருங்க. இதுக்கு முன்னாடி வீடியோலையும் கிச்சனுக்கு தேவையான ஆர்கனைசர் இந்த மாதிரி ஒயிட் ஷீட்டில் ரெடி பண்ணி வீடியோ போட்டிருக்கேன்ப்பா. அதோட லிங்க்கையும் தரேன் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ இது நைட்டு ஃபுல்லாக காஞ்சிட்டு அடுத்த நாள் காலையில் தான் நான் எடுக்கிறேன். நல்லா காஞ்சிடுச்சுனாவே நமக்கு தெரியும், இந்த சைடெல்லாம் அதுவே அப்படியே தோசை மாதிரி எடுத்துக்கிட்டு வரும். அதை பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது ஓரளவு நல்லா காஞ்சிடுச்சு, எடுக்கிற பக்குவத்துக்கு வந்துருச்சுன்னா இப்போ அப்படியே தட்டை தலைக்கீழே கவுத்துட்டு நான் எடுத்து காட்டுறேன். பாருங்கள் தோசை மாதிரி எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. ஹோல் வேணுங்கிறதுக்காக வச்ச குச்சையும் இப்போ நம்ம எடுத்துடலாம். பாருங்கள் 3 ஹோல் வந்துடுச்சு. இந்த சைட்லெல்லாம் நல்லா அழகாக வளவளன்னு வரணுங்கிறதுக்காக இந்த ஷீட்டை வச்சு தேய்ச்சிங்கன்னா நல்லா அழகாக சேஃபாக சூப்பராக வந்துடும். லைட்டாக தேய்ச்சா போதும். ஒயிட் கலர் பிடிக்குங்கிறவங்க அப்படியே ஒயிட் கலர்லேயே வச்சுக்கலாம். மேலே ஒயிட் கலர் பெயிண்ட் அடிச்சுட்டு, இல்லைனா வேறு கலர் வேணாலும் வேறு கலர் பெயிண்ட் நீங்கள் பண்ணிக்கலாம். பார்க்க இன்னும் சூப்பராக இருக்கும். கோல்டன் கலர்லாம் கொடுத்தீங்கன்னா இந்த ஹோலில் கட்டுறதுக்காக உங்கள்கிட்ட கயிறு, நல்ல மொத்தமான கயிறு இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி உள்ளன் நூல் தான் கட்ட போகிறேன். கயிறு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். கட்டி தொங்க விடும்போது தாங்குகிற அளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்கான கயிறாக கட்டணும். அதனால் உள்ளன் நூலை நான் 2 மடிப்பில் விடுறேன் பாருங்கள். நல்லா பெரிய முடிச்சா போடணும். அந்த ஓட்டை வழியாக இல்லைன்னா வந்துடும். இந்த மாதிரி வராத அளவுக்கு நல்ல பெரிய ஹோலாக முடிச்சா போட்டிங்கன்னா தான் அந்த ஹோலில் வராத இருக்கும். இதே மாதிரி 3 ஹோல்லையுமே நம்ம இப்போ கட்டிடலாம். கட்டிட்டு காட்டுறேன் பாருங்கள். நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கிற திங்ஸை யூஸ் பண்ணி நம்ம வீட்டை எப்படியெல்லாம் டெக்கரேட் பண்ணலான்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி காட்டியிருக்கேன். உங்களுக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இதேமாரி பெரிய பிளேட்டில் வேணாலும் நீங்கள் செஞ்சிங்கன்னா இன்னும் நிறைய பொம்மைலாம் ஆர்கனைஸ் பண்ணலாம். பார்க்கணுன்னா நல்லா நீட்டாக சூப்பராக இருக்கும். நல்லா கயிறு நல்லா திக்கான கயிறாக கட்டுங்க. நல்லா கம்மு வச்சு அந்த பொம்மையை ஒட்டிட்டிங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும்.
நான் சும்மா உங்களுக்கு வச்சு தான் காட்டியிருக்கேன். இந்த மாதிரிலாம் பொம்மை வைக்கலான்னு. நீங்க வந்து புத்தர் சிலை வச்சுக்கலாம். எது வேணாலும் வச்சுக்கலாம். நான் வந்து இன்னைக்கு பிள்ளையார் சிலை வச்சுட்டு, எங்க கதவுக்கு பக்கத்திலேயே இத கட்டி தொங்க விடலாங்கிறதுக்காக பிள்ளையார் சிலை வச்சிருக்கேன். சின்னதா ஒரு அகல் விளக்கு வச்சிருக்கேன். ஈவினிங் டைம்ல அகல் விளக்கு ஏத்துனீங்கன்னா, தீபம் எரிஞ்சு நல்லா பார்க்கவும் நல்லா நீட்டா சூப்பரா இருக்கும். இந்த மாரி நீங்க எது வேணாலும் வச்சுக்கலாம். வச்சுட்டு உங்க வீட்டு முன்னாடி தொங்க விட்டீங்கன்னா, பார்க்க நல்லா நீட்டா சூப்பரா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். பார்க்காத ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு தான் மறுபடியும் வீடியோல லாஸ்ட்ல காட்டியிருக்கேன். இந்த மாரி சின்ன சின்ன ஃபோட்டோலாம் நம்மளால ஸ்டாண்டுல வைக்க முடியாது. அதுக்கு ஃபோட்டோ ஸ்டாண்டு. இது வந்து டீ கப் வைக்கிறதுக்காக சின்னதா பிளேட்டு. இது வந்து டிஷ்யூ பேப்பர் ஹோல்டர். இந்த ஹோல்டர் ஏன் இவ்ளோ பெருசா செஞ்சிருக்கேன்னா, பக்கத்துல இந்த மாரி பொம்மை ஏதாவது அழகா குடுத்துக்கலாங்கிறதுக்காக பெருசா செஞ்சிருக்கேன். நீங்க வளையல் கூட இதுல ஆர்கனைஸ் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். பாருங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல எது ரொம்ப அழகா இருந்தது, எது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு கண்டிப்பா சொல்லுங்க. வீடியோவ ஸ்கிப் பண்ணாத பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க் யூ.